இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசியில பிறந்த நீங்க, கன்னி லக்னத்துல பிறந்த நீங்க, உங்களுடைய கர்ம பலன் எப்படி இருக்கு? உங்க ஜாதகத்துல நீங்களே பார்த்துக்கலாம். எப்படி கிரகங்கள் சேர்ந்திருக்கு? ஒரு ஒரு கிரகம் எப்படி சேர்ந்திருக்கு? எந்த கிரக சேர்க்கை நல்லது? எந்த கிரக சேர்க்கை நல்லது இல்லை? உங்க ஜாதகத்துல எப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கு? எப்படி ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குதுங்கிறத நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கன்னி லக்ன கன்னி ராசிக்கு யோகமான ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா, சனி, அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கிரன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான 2 கிரகமாக வருகிறது. சனி குருவோட சம்மந்தப்படும் பொழுது உன்னமே நல்லா தூக்கி கொடுப்பார். நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பை கொடுப்பார். சனியும் சுக்கிரனும் ஒன்றுக்கொன்று சம்மந்தப்படும் பொழுது நல்ல அமைப்பை கொடுக்கும். அதே மாதிரி சனி ஒளி பொருந்திய ஒரு சந்திரனின் பார்வை பெற்றிருக்கும் பொழுது நல்ல யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி சனி கேதுவோட சேர்ந்திருந்தாலும் அற்புதம். அதே மாதிரி சுக்கிரன் குருவின் பார்வை நேராக 7ஆம் பார்வையாக பார்க்காம குருவோட சேராமல் 5ஆம் பார்வையாக 9ஆம் பார்வையாக பார்ப்பது சுக்கிரனுக்கு அருமையான அமைப்பு. யோகமான அமைப்புகள்லாம் வரும் வாழ்க்கையில். செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது. அதே மாதிரி பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெறக்கூடிய சுக்கிரன், புதனோட சேர்ந்திருக்கிற சுக்கிரன்லாம் அற்புதமான பலனை கொடுப்பார். சேரக்கூடாத காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சேரக்கூடாது, சனி ராகு சேரக்கூடாது, சனி சூரியன் சேரக்கூடாது. ஒரு 15 டிகிரியில் சேர்றது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் பாருங்க ராகுவோட சேருவது தவறு. செவ்வாயால் சேர்ந்தால் செவ்வாய்க்கு நல்லது, சுக்கிரனுக்கு நல்லதில்லை. சனியோட சேரும் பொழுது சனிக்கு நல்லது, சுக்கிரனுக்கு நல்லதில்லை. இது மாதிரி அமைப்புகள் இருக்கு. ஆனால் கேதுவோட சேர்ந்தால் இன்னும் நல்லது. காதல் திருமணம், நல்ல ஒரு பிறர் மொழிகள் பேசுபவர்கள் வந்து நல்ல லாபங்கள், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது. கலைத்துறையில் ஜெயிப்பது எல்லாமே வரும். ஸோ இதுதான் ஒரு பொதுவான காம்பினேஷன். சில மெயினாக சனி சூரியன் ராகுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இம்பார்ட்டண்டான பிளானெட்டு. ஒன்றுக்கு ஒன்று சேரக்கூடாது. ஒளி பொருந்திய கிரகங்களாகிய சூரிய சந்திரன் வந்து ராகு கேதுகளோட சம்மந்தப்படக்கூடாது, பார்த்துக்குங்க. ஸோ மற்றபடி பாருங்க, யோகம் இல்லாத ஒரு தசையாக கிரகமாக யோகமான கிரகம் வந்து சனி சுக்கிரன். யோகம் இல்லாதது என்னன்னா செவ்வாய். செவ்வாய் தான் அட்டமாதிபதியாக வருகிறார். 8ஆம் வீட்டு அதிபதியாக வரார். ராசி அதிபதியாகிய கன்னி லக்னாதிபதியாகிய புதனுக்கு பிடிக்காத ஒரு கிரகமாக செவ்வாய் வருகிறார். ஸோ செவ்வாய் திசை வரும்பொழுது ஜாதகர் அஃபெக்ட் ஆவாங்க. அட்டமாதிபதி திசை இல்லையா, கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக வாழ்க்கையை சந்தித்து வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இக்கட்டான ஒரு சூழ்நிலை, மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரருக்கு செவ்வாய் திசை வந்துடும். அந்த செவ்வாய் சுக்கிரனோட சேர்ந்துருக்குன்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். குருவோட பார்வையில் இருந்தால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். சந்திரனோட சேர்ந்து சந்திரமங்கல் யோகத்தில் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அவரே ராகுவோட சேர்ந்து சனியோட சேர்ந்து இருக்கக்கூடாத இடமாகி 6ஆம் இடத்துல இருந்தார்னா இன்னுமே வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், உடல் உபாதைகள், திடீர்னு வந்து குடும்பத்தில் ஒரு விஷயங்கள் நடக்கிறது, சுப விஷயங்கள் நடக்காமல் ஒரு தவறான விஷயங்கள் நடக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துடும். துர்மரணங்கள் அது மாதிரிலாம் வரும். ஸோ அதனால் இப்போ இதான் பார்த்துக்கணும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மற்றபடி இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சூரிய சந்திரன், புதன், அதெல்லாம் வந்து ஒரு நியூட்ரலான பிளானட். புதன் தான் ராசி அதிபதி லக்னாதிபதியாக வரனால அவர் நல்லா ஸ்தான பலத்தோடு இருக்கிறது நல்லது. சில டைம்ஸ் வர்க்கோத்தம் பெற்றாலும் ஸ்தான பலம் வரும். நவம்சத்துலேயும் ராசிலையும் ஒரே இடத்துல இருந்தாலும் சில நட்சத்திர பாதத்தில் இருக்கும் பொழுது வர்க்கோத்தம் பெறுகிறார் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அருமையான ஒரு அமைப்பு கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி சுக்கிரன் சனி செவ்வாய் மற்ற கிரகங்கள்லாம் எந்த மாதிரி காம்பினேஷன் இருக்காங்க, சனி செவ்வாய் ராகுவோட சம்மந்தப்படாமல் இருக்காங்களா, குரு சந்திரன் சுக்கிரனோட சம்மந்தப்பட்ட வராங்களா, குரு எத்தனை கிரகத்தை பார்க்குது, சனி எத்தனை கிரகத்தை பார்க்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து உங்களுடைய ஜாதக அமைப்பில் எது மாதிரி ஒரு கர்மா செயல்பட போகிறது, உங்களோட யோகங்கள் எங்கே இருக்குது, எப்படி யோகமாக வரப்போகிறீங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் நாம் வந்து நுணுக்கமாக அற்புதமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போட்டு திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்ம ஜாதகத்தை போட்டு நம்ம பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து துல்லியமான பலன்கள் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எதை காட்டுது, எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும், எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நல்லது வராது,
எதை நோக்கி போனால் நம்ம ஜெயிக்கலாம், எதை நோக்கி போனால் நமக்கு பிரச்சனைகள் வரும், நம்மளுடைய யோகமான துறை என்ன, யோகமான படிப்பு என்ன, எப்போ கல்யாண விஷயங்கள், லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, குழந்தை பேர் எப்படி இருக்குது, கடன் எப்போ குழியும், எப்போ நம்ம வந்து ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எப்போ கொஞ்சம் நாளாக லாபம் வரும், உடல் உபாதைகள் எப்போ குறையும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு சில கேள்விகள் இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லாமே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமான பலன்களை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நம்ம வந்து பொறுமையாக எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் தேவையற்ற செயல்பாடுகளை செய்யாமல், நம்ம கர்மாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் செய்யாமல் கரெக்டான விஷயங்கள் அந்தந்த டைமில் நம்ம செய்யும் பொழுது அந்தந்த நேரத்தில் அந்தந்த தேதியில் தசா புக்தி அந்தர சூக்ஷம லெவலில் நம்ம வந்து டிவைட் பண்ணி நம்மளுடைய அமைப்புகளை நாமே பார்க்கும் பொழுது எதுமாற கர்மா எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். அதுலேருந்து ஒன்றுமே நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்மளுடைய டைம்லைன்ஸ் எப்படி இருக்குது, எதை நோக்கி நம்ம வாழ்க்கை போகுதுங்கிறதை நம்ம புரிந்து கொள்ள எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ நமக்கு ஒரு உதவியாக இருக்கும், அதே மாதிரி இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி உங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு பாத்தையும் உங்களுடைய கர்மா பாத்தையும் சொல்லக்கூடிய காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு டூலாக செயல்பட்டு உங்களை வாழ்க்கையில் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற்று ஒரு நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு வகுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளித்தத்துவ அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கண்டிப்பாக முடியும் என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்கும் பொழுது அது சேர்க்கை, இங்கிலீஷில் வந்து கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு, மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் அது ரொம்ப நல்லாவே பொருந்தும். எது மாதிரி ஒரு 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் சேருவது நல்லதல்ல, ஒன்றுக்கு ஒன்று சேருது நல்லது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நாம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் என்னவாக இருந்தாலும், அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும், பரணி நட்சத்திரமாக இருந்தாலும், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தை பிறந்திருந்தாலும், மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தாலும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் வந்து சூரியனும் குருவும். சூரிய தசையும் குரு தசையும் நல்ல பலன்களை கொடுக்கும். சூரியனும் குருவும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய, நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு, மேஷ லக்னக்காரர்களுக்கு வருகிறது. சரி, அந்த சூரியனோட யார் சேர்ந்தா அப்படியே நம்மளுடைய பலன்கள் மாறும், தவறாக போகும் பார்த்தீங்கன்னா, அது புத்திர விஷயங்கள், பாக்கியங்கள், காதல் விஷயங்கள், சர்வசாதாரணமாக சம்பாதிக்கக்கூடிய பணம், அது எல்லாம் எப்போ பாதிக்கப்படும்னா சூரியன் வந்து சனியோட சேரும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு நம்மளுடைய யோகங்கள் பாதி அளவுக்கு குறையும். எவ்வளோ ஒரு 17 18 டிகிரிக்குள்ளே 16 டிகிரிக்குள்ளே வந்துருச்சுன்னா சூரியனும் கெட்டு சனியும் கெட்டு, அதே மாதிரி சூரியனும் சனியும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டாலும் 17 16 டிகிரிக்குள்ளே பார்த்துக்கிட்டாலும் சரி, 3ஆம் பார்வையாக பார்த்தால் சூரியன் கெட்டு சனி விலகுவார். ஸோ இப்படி சூரியனும் சனியும் கம்பைன் ஆகி ஒரு இடத்துல ஒன்றுக்கு ஒன்று பார்க்கும் பொழுது, சேர்ந்திருக்கும் பொழுது அந்த சூரியன் விஷயங்கள் நல்லா இருக்காது, அப்பா விஷயங்கள் நல்லா இருக்காது, புத்திர விஷயங்கள் நல்லா இருக்காது, அது மாதிரி தோஷங்கள் இருக்குது. அது எத்தகைய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக ஜாதகத்தில் பார்க்கலாம். ஸோ பொதுவாக சூரியன் வந்து சனியோட சேருவது நல்லதில்லை. சூரியனும் குருவும் சேர்ந்துட்டா டாப், அருமையாக இருக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் அரசியல்வாதிகளாக இருக்குது, கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு, நல்ல உயர் பதவி கிடைக்கிறதுக்கு, அது கரெக்டாக அந்த சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய், ராகு குரு திசையெல்லாம் நடுப்பீரியடில் வந்துட்டா யோகம்னு இருக்கும். ஸோ சூரியனோட குரு சேர்வது நல்லது, சனி சேர்வது சரியில்லை. சூரியனோட செவ்வாய் சேர்வது தப்பே இல்லை. சூரியன் வந்து சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்துறது, ஒரு 10 டிகிரிக்குள்ளே வந்ததுன்னா அஸ்தங்கப்படுத்துவார், அதுவும் ரொம்ப நல்லது. சூரியனோட திசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் சூரியன் ராகு கேதுகளோட சேரக்கூடாது. ஸோ ராகு கேதுகளோடய சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது. மற்றபடி எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் தவறு இல்லை. அதே மாதிரி குருங்கிற கிரகம் பாருங்க, ராகு கேதுகளோட சேர்றது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் ராகுவோட ஒரு 4 டிகிரி 5 டிகிரிக்குள்ளே போயிட்டாருன்னா ராகு குருவோட பலனை எடுத்து குருவுக்கு எந்த பலனும் கொடுக்காம போயிடுவார். ஸோ அதனால் ராகுவோட சேரும் பொழுது குரு சண்டால யோகம் என்று சொல்லப்படுகிற யோகம் வந்துடுது. ஸோ அதனால் அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பாருங்கள், ஓரளவுக்கு குரு சனியோட சேர்ந்தாலும் சனியை திருட்பலம் கொடுத்து நல்ல
தொழில், நல்ல வேலை அது மாதிரி விஷயத்தை கொடுக்க தான் செய்வார். செவ்வாயோட சேர்ந்தால் ராசி அதிபதியோடய சேர்வது ரொம்ப நல்லது. ராசி அந்த ஜாதகரே வந்து ரொம்ப சுகமாக வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையில் டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி குரு சந்திரனும் சேர்ந்தால் சந்திரமங்கல் யோகம், அம்மா விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லா பல விஷயங்கள் வந்து வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக குருவும் சந்திரனும் சேரும் பொழுது இருக்குது. குருவும் சுக்கிரனும் சேருவது தான் தப்பு. குருவும் ராகுவும் சேருவது தப்பு, குரு சுக்கிரன் சேருவது தப்பு. ஏன்னா சுக்கிரன் வந்து கலத்திரக்காரனாக இருந்து குருங்கிற ஒரு புத்திரக்காரனோட சேரும் பொழுது 2 பேருமே தேவகுரு அசுரகுரு என்று சொல்லப்படுகிற அந்த ஃபிக்ஷன் பிரச்சனை இருக்கிறனால 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையான ஒரு கிரகங்களாக இருக்கிறனால 2 பேரும் சுப கிரகமாக இருந்தாலும் ஒரு 10 டிகிரிக்குள்ளே 8 டிகிரிக்குள்ளே சேரும் பொழுது புத்திர விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், தாம்பத்திய விஷயத்தில் சில பிரச்சனைகள், திருமண விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்துருவார். ஸோ அதனால் குரு வந்து இந்த 2 கிரகத்தோட சேர்க்கை இல்லாமல் மற்ற கிரகத்தோட சேர்ந்துருக்கிறது நல்லது. குரு புதனோட சேர்ந்துருக்கிறது தப்பில்லை. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை. அதே மாதிரி மற்ற ஒரு மாதிரி மிகவும் அவயோக கிரகமாகிய புதன் மேஷராசி மேஷ லக்னுக்கு வரக்கூடாத தசையாக வருகிறார். வரவேண்டிய தசையாக சூரியன் குரு வருகிறார், வரக்கூடாத தசையாக புதன் வருகிறார். புதன் வந்தாவே கொஞ்சம் பிரச்சனைகளோடு சேர்ந்து தான் வாழ்க்கை ஓடுங்கிறது நம்ம மேஷ லக்னம் மேஷராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து புதனோட சம்மந்தப்பட்டுருச்சுன்னா ரிஸ்க். ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் ராசி அதிபதி லக்னாதிபதியாக வரும்பொழுது அவர் 6ஆம் வீடு அவருக்கு பிடிக்காத அவயோக கிரகத்தோடு சேரும் பொழுது ஜாதகரே கொஞ்சம் விடந்தாவாதி மாதிரியும், அவர் கொடுக்குற ஐடியாஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரியும், பம்பு வழக்குகள் அதிகமாக வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அமைப்பாகவும் ஜாதக பிரகாரம் கொடுத்துரும். ஸோ அது இருக்கான்னு பார்த்துக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் குருவோட சேர்ந்துருக்கிறது நல்ல அறிவு கூர்மை, புதன் சூரியனோட சேர்ந்துருக்கிறது நிபுண யோகம், புதன் சந்திரனோட சேர்ந்துருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் சந்திரன் இருள் சந்திரனாக அமாவாசைக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தால் புதன் பாதிக்கப்படுவார். புதன் சனியோட சேர்ந்திருந்தா மந்த புத்திக்காரராக படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் கொடுக்கும். மெமரி பவர் கொஞ்சம் குறைக்கும், ஞாபகம் மறதி அது மாதிரி சில விஷயங்கள், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அது மாதிரி விஷயங்களாக கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் வந்து செவ்வாயை காட்டிலும் ராகுவோட சேருவதும் தப்பு. கேதுவோட சேர்ந்தால் கூட அது ஒரு வேற மாதிரி ஒரு நுணுக்கமான அறிவை கொடுக்கும். ராகுவோட ஒரு 5 டிகிரி 6 டிகிரி கேட்கும் பொழுது ராகு புதனின் அமைப்பை எடுத்துக்கொண்டு புதன் வந்து நல்லா இருக்காது. ஸோ புதன் திசை வந்து ஒரு பிரச்சனைக்குரிய திசையாகவும் உடல் உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் மேஷ லக்னம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லா பாருங்கள் புதன் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப முக்கியமாக பாருங்கள். புதன் திசையில் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பிளானட்ஸ் ஆகிய சுக்கிரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சனிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராகுவோட சேராமல் இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனிலாம் கேதுவோட சேருவது ரொம்ப நல்லது. சந்திரன் சனி சேர்ந்தால் புணர்ப்பு தோஷம் ஆகுது, அம்மா விஷயங்கள் அம்மாவுக்கு தோஷம் அது மாதிரி விஷயங்கள், கல்யாண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும். சுக்கிரன் வந்து சனியோட செவ்வாயோட சம்மந்தப்படும் பொழுது காதல் விஷயம் மூலமாக கல்யாணம் நடக்கிறது, காதல் திருமணம் அது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது எத்தகைய திருமணங்கிறது 7ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறார், அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குதுங்கிறத வைத்து நாம் துல்லியமாக சொல்கிறோம். ஸோ பொதுவாக இந்த மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கிரகம் நல்ல வரவேண்டிய கிரகமாக வரவேண்டிய தசையாக வருகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். குருவும் சூரியன் அது யாரோட சேரக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி வரக்கூடாத திசையாக எந்த கிரகம் வருகிறதுன்னு தெரிஞ்சுட்டோம். அவர் யாரோட சேர்ந்தால் நமக்கு இன்னுமே பிரச்சனைகள் கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எது மாதிரி ஒரு ராங் காம்பினேஷன் வந்து நல்லதில்லை. யோகங்கள் பார்த்திங்கன்னா குரு சந்திரன் சேருவது ரொம்ப நல்லது, குரு செவ்வாய் சேர்வது நல்லது. அதே மாதிரி குரு எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்தாலும் நல்ல விஷயம். ராகு சுக்கிரனோட மட்டும் அவர் வந்து விலகி இருக்கிறது நல்லதுங்கிறது நாம் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க, அதில் இருக்கக்கூடிய தசா புக்திகள்லாம் எப்படி இருக்குது, கிரகங்கள் எந்தெந்த டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து துல்லியமாக பார்த்து அது மூலமாக நம்ம பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்தவரை வச்சு நம்ம ஜாதகத்தை கணித்து பலன் சொல்லும் பொழுது அற்புதமான துல்லியமான பலன்கள், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் என்ன, எது மாதிரி உங்களுக்கு தொழில் அமையும், எது மாதிரி வாழ்க்கை அமையும், எந்த மாதிரி முடிவு எடுக்கிறது நல்லது அப்படிங்கிற போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம்
துல்லியமாக நம்ம சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் மேஷ ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.